டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து வருகிறார்கள் தேசிய புலனாய்வு முகமை மற்றும் காவல்துறை அதிகாரிகள். டெல்லியில் இந்த கார் வெடிப்பு சம்பவம் என்பது நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவ இடத்தில் தற்போது காவல்துறை அதிகாரிகள், தேசிய புலனாய்வு முகமை ஆகிய அமைப்புகள் விசாரணை நடத்தி வருகின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி இது தொடர்பாக பேசியிருக்கிறார். விசாரணை நிலவரம் குறித்து விவரங்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டறிந்திருக்கிறார். கார் வெடித்து சிதறிய செங்கோட்டை பகுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். இந்த நிலையில் இதற்கிடையில் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சென்றும் அமித்ஷா நலம் விசாரித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கார் விபத்து சம்பவம் என்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்பு படையினர், காவல்துறையினர், தடயவியல் துறையினர் சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா சம்பவம் நடந்த இடத்தை தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் எதிரொலியாக நாடு முழுவதும் உச்சகட்ட உஷார் நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கிய நகரங்களான மும்பை, உத்தரப்பிரதேசம் போன்ற நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையிலும் கூட காவல்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கார் வெடித்து சிதறிய செங்கோட்டை பகுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். டெல்லியின் மிக முக்கியமான பகுதியில் இந்த கார் வெடிப்பு சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த செங்கோட்டை மெட்ரோவுக்கு அருகிலேயே இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. டெல்லியின் மிக முக்கிய பகுதியான, மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியான ஒரு பகுதியில் இந்த கார் வெடிப்பு சம்பவம் என்பது அரங்கேறி இருக்கிறது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் என்பது நாட்டையே அதிர வைத்திருக்கிறது. இந்த நிலையில் நம்முடைய திரு ஜெகநாத் அவர்கள், ஜம்மு பல்கலைக்கழக பேராசிரியர், நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இந்த கார் வெடிப்பு சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இதை பற்றின உங்களோட முதற்கட்ட பார்வை. வணக்கம். இன்று மாலை சரியாக 7 மணி அளவில் நடந்த இந்த கார் வெடிப்பு என்பது நாட்டையே உலுக்கிய சம்பவமாக இருக்கிறது. 3 மணி நேரம் கடந்த நிலையிலும் இன்னும் ஒரு தெளிவான ஒரு சில ஆதாரங்களோ இல்ல தகவல்களோ இன்னும் வெளிவராத சூழ்நிலை. இன்னும் என்ஐஏ மற்றும் டெல்லி போலீஸ் மற்றும் ஏஜென்சிஸ் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. தடயவியல் நிபுணர்களும் அங்க இந்த நிகழ்வுக்கு உண்டான காரணங்களை ஆராய்ந்து பண்ணி கொண்டிருக்காங்க. இதற்கிடையில நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்களும் ஒரு செய்தியாளர் சந்தித்து முதல் பொருட்கட்டமாக ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கார். அதே மாதிரி அவர் நேரிலேயே சென்று பார்வையிட்டிருக்கார். அதாவது 3 மணி நேரத்திலே ஸ்பாட்டுக்கே போய் பார்த்திருக்காரு. அதே மாதிரி உயிரிழந்தவர்களையும் சிகிச்சை பெற்றுக் கொண்டவர்கள் ஆஸ்பத்திரியில போய் பார்த்திருக்காரு. இந்த கார் வெடிப்புன்னு தான் சொல்ல முடியும், இது விபத்துன்னு சொல்ல முடியாது. இது வெடிப்பாக தான் தோன்றுகிறது. முதற்கட்டமாக தகவல்கள் பாத்தீங்கன்னா ஒரு I-20 கார் வெடித்திருக்கிறது. அதனிலிருந்து அந்த வெடிப்பின் மூலமாக தான் அங்கிருந்து நிறுத்தப்பட்ட மற்ற கார்களிலே தீ பரவி இருக்கிறது. அது அப்படியே ஒரு 5, 6, 7 கார் வெடிச்சனால ஒரு 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 20 பேர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்காங்கன்றது தகவல் வருகிறது. ஸோ இதுதான் இப்போ ஒரு முதற்கட்ட தகவல் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி உள்துறை அமைச்சர் இன்னொன்னு முக்கியமா சொன்னாரு, எல்லா கோணத்திலையும் நாங்கள் விசாரணையை முடுக்கிவிட்டு இருக்கோம், விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆங்கிள் தான் நாங்க பார்க்கணும்னு இல்லை, நாங்கள் எல்லா ஆங்கிளையும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு குறிப்பா சொன்னாரு. விரைவாக மக்கள் முன்னிலையில் இது யாரு நடத்தப்பட்டாங்க, எப்படி நடந்தது என்பதை விரைவில் நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் டைம் ஆகாத தெரியும். பட் இப்ப இங்க டெல்லியில என்ன சூழ்நிலை இருக்குன்னா, முக்கியமான, அதாவது இந்த நிகழ்வு நடந்து 7 மணிக்கு நடந்தது. பட் இதை பற்றிய செய்தி இங்க பரவுனது ஒரு 8 மணிக்கு தான் நிறைய இந்த செய்தி பற்றிய செய்திகள் இங்க டெல்லியிலே அதிகமா தெரிய வந்தது மக்களுக்கு. ஏன்னா அந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போற குரூப் டிராபிக்ல போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிய வந்தோம்னா என்னன்னா, முக்கியமான சில ஷாப்பிங் ஏரியாலாம் ரோட்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, தீவிரமா கண்காணிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் ஹை அலர்ட்ல ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் ஷாப்பிங் ஏரியா, சில பாக்கெட் ஷாப்பிங் ஏரியால
போலீஸ் வந்து ஹை அலர்ட்டா வந்து இருக்காங்க. நிறைய சர்வேலன்ஸ் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. மக்களும் அதே மாதிரி வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு இதன் மூலமாக வந்து ஒரு பீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து முற்றிலுமாக கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நான் வந்து 2010 நான் இங்க இருந்திருக்கேன். டெல்லியில இருந்தப்போ நிறைய பாம்பு பிளாஸ்ட் வந்து நடந்தப்போ நான் டெல்லியில இருந்திருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய பீதி கிளப்பி விடும். மக்கள் வந்து வெளியில வந்து அச்சப்படுவாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸோ இல்ல இதுல டிராவல் பண்றதுக்கு ரொம்ப அச்சப்படுவாங்க. பொதுவான இடங்களுக்கு வந்து போறதுக்கு அச்சப்பட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து அந்த ஒரு பேனிக் சுச்சுவேஷனை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா உள்துறை அமைச்சரை நேர்ல இந்த ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்ணதான் நான் அப்படி பாக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த ஒரு உள்துறை அமைச்சர் வந்து ஒரு பிளாஸ்ட் நடந்தது டெல்லியில வந்து குறிப்பா வந்து ஒரு பிளாஸ்ட் நடந்த உடனே ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து 2 hours 3 hours போலதான் நான் இது வரைக்கும் கேள்விப்படல. அது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்திருக்கு, ஒரு கான்பிடன்ஸ் வந்து கொடுத்திருக்கு. பப்ளிக் பெர்செப்ஷன் வந்து பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. ஒரு அமைதியான ஒரு அந்த சூழல் வந்து ஒரு பேர் இல்லாத ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருக்காங்க. நிச்சயமா திரு ஜெகநாத், ஒரு வாரத்தின் முதல் நாள் இன்று திங்கட்கிழமை அப்படிங்கும் போது நிறைய மக்கள் நடமாட்டம் அங்கு இருந்திருக்கும். அலுவலகத்திலிருந்து வீடு திரும்புவோர் இருந்திருப்பாங்க. இந்த சம்பவம் மிகுந்த துயரகரமான ஒரு சம்பவமா, துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவமா இன்னைக்கு அமைந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி காவல்துறை மிக வேகமான நகர்வுகளை நம்மளால பார்க்க முடியுது. உள்துறை அமைச்சர் அந்த பகுதிக்கு போயிருக்கிறாரு, மருத்துவமனைக்கு போயிருக்கிறாரு. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்துல இந்த செயல்பாடுகள் இருக்கு. இந்த நிலையில காவல்துறை இது மாதிரியான சூழ்நிலைகள்ல தேசிய புலனாய்வு அமைப்பாகட்டும் காவல்துறை ஆகட்டும் என்ன மாதிரியான ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸை மேற்கொள்வாங்க? அவங்களோட அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவா இருக்கும்? முதல்ல வந்து ஃபாரன்சிக்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க என்ன மாதிரியான நிகழ்வா இருக்கட்டும். அதாவது இந்த வெடிகுண்டு, இந்த மாதிரியான வெடிகுண்டு நிகழ்வுகள், கடந்த கால வெடிகுண்டு நிகழ்வுகள், மோடஸ் ஆபரேஷன் சொல்லக்கூடிய இந்த எப்படி செயல்படுத்த முறையில வந்து நம்ம ஆய்ந்து பார்த்தோம்னா தடவியல் நிபுணர்கள் வந்து அந்த ஸ்பாட்ல வந்து சில கெமிக்கல்ஸ் இருக்கட்டும். இப்ப சப்போஸ் வந்து ஒரு ஐஇடின்னு சொல்லுவாங்க, அதாவது இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ், அது நிறைய வந்து தீவிரவாதிகள் வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு 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 பாம் வெடிகுண்டா தான் நம்ம பாக்குறோம். அது வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்லயோ இல்ல சூட் கேஸ்லயோ இல்ல பக்கெட்லயோ அடித்து அதை வந்து வெடிக்க வைப்பாங்க. ஒரு குப்பை கூடல போடுறதோ இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பேக்ல வச்சுட்டு போறதோ இது வந்து காமன் மோடஸ் ஆபரண்டி. இவங்களே வந்து ஒரு இடத்துல பண்ணி அதை வந்து கொண்டாந்து பிளான் பண்ணி ரிமோட் மூலமா வெடிக்க வைப்பாங்க. அதுல வந்து ஆர்டிஎக்ஸ் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அப்படி அது இல்லாம ஸ்பிளிண்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த இரும்பு துகள்கள் எல்லாம் வந்து அதுல வந்து வச்சிருப்பாங்க. அது மூலமா என்ன ஆகும்னா அந்த காயப்படுறவங்களா இருக்கட்டும் இல்ல இறந்தவங்களா இருக்கும் அவங்களுடைய உடம்புல வந்து இந்த ஸ்பிளிண்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த இரும்பு துகள்கள் வந்து இருந்ததுன்னா அந்த தடவியல் நிபுணர்கள் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அங்க இருக்கிற ஆர்டிஎஸ் உண்டான கரும் புகைகளோ இல்ல, ஏன்னா அவங்க ஆர்டிஎஸ் வெடிவிப்பு இருந்தா கரும் புகைகள் வரும், அந்த ஏரியா ஃபுல்லா கருப்பு கலர்ல இருக்கும் அப்படின்ற ஒரு ஆகும். அந்த இதை வந்து தடவியல் நிபுணர்கள் வந்து சேகரிச்சு பார்த்தாங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஐடிஎக்ஸ், அதாவது ஆர்டிஎக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஐடி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த தகவல்கள், அதாவது இங்க இருக்கிற தகவல்கள் வந்து ஊடகத்துல வந்த தகவல் படி பாத்தீங்கன்னா எந்த ஒரு காயப்பட்டவர்கள் உடல்ல வந்து ஸ்பிளிண்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த இரும்பு துகள்களோ எதுவுமே வந்து இல்லை என்றுதான் வந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமா என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கக்கூடும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா ஒரு வெடி விபத்து, ஒரு இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா நிறைய கார்கள் வந்து சிஎன்ஜில தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அது குறிப்பா டாக்ஸிஸ் ஓலா ஊபரா இருக்கட்டும், அது வந்து சிஎன்ஜில தான் அதிகமான கார்கள். பிரைவேட் கார்ஸும் வந்து அதாவது ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய கார்கள் வந்து இல்ல பாத்தீங்கன்னா சிஎன்ஜி கார்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு விபத்தா இருக்குமோ அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அந்த விபத்து வந்து அந்த அளவுக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்டா இருக்குமா அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா முதல் கட்ட தகவல் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு I-20 கார் வந்து மெதுவா வந்தது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல, அந்த I-20 கார் தான் வந்து வெடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி முதல் கட்ட தகவல் இங்க இருக்க ஊடகங்கள் மூலமாக ஒரு தகவல் அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த கார் வந்து நதீம் அப்படின்ற ஒருத்தர் மூலமா ஒரு பேர்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதை வந்து இன்னும் துப்பு தொலைச்சிட்டு இருக்காங்க. யாருடைய காரு எங்கிருந்து வந்தது அப்படின்ற ஆங்கிள்லயும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இன்னொரு பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமோனியம் நைட்ரேட் வந்து அமோனியம் நைட்ரேட் வந்து ஃபியூவல்ல வந்து போட்டோம்னா அது வந்து பிளாஸ்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மாறும் பட்சத்துல வந்து உங்களுக்கு தடயம் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆர்டிஎக்ஸ் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்பிளிண்டர்ஸும் பயன்படுத்தக்கூடிய அவசியம் இல்லை.
இது வந்து நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கும், எந்த தடையும் கிடைக்காது. இது நம்ம 2022 கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு கார் வெடி விபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் வெடித்த மாதிரி தான் நமக்கு வந்தது. பட் என்ஐஏ சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ், இதெல்லாம் வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் பாக்குறாங்க. அமோனியம் நைட்ரேட் வந்து நீங்க எரிபொருளை வந்து மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து வெடிக்கக்கூடிய தன்மையை வந்து இருக்கும். அப்படி வெடிக்கும் போது மோஸ்ட்லி இந்த சிஎன்ஜி டேங்க் உள்ள கார்லாம் பாத்தீங்கன்னா அது பெட்ரோல் டேங்க் இருக்கும், பெட்ரோலும் இருக்கும், இது சிஎன்ஜி இருக்கும். ஸோ ரெண்டும் வந்து வெடிக்கும் பட்சத்துல வந்து சிலிண்டர் வெடிச்ச மாதிரி ஒரு நமக்கு வந்து தடயங்கள் வந்து கிடைக்கும். பட் அதே வந்து கெமிக்கல்ஸ் வந்து இப்போ அமோனியம் நைட்ரேட்னா அந்த ஃபியூல்ல இருந்து அமோனியம் நைட்ரேட்டுக்கு உண்டான இருக்கா அப்படின்னா அது வந்து உடனே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நான் சொன்ன மாதிரி இது ஐஇடி பிளாஸ்ட் இருந்ததுன்னா நீங்க ஆர்டிஎக்ஸ் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த கரும் புகையில இருக்கட்டும், அந்த கறி தூள்கள் வந்து இருக்கும், அதுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இது வந்து கெமிக்கல்ஸ் வந்து அந்த ஃபியூல், அந்த வெடிப்பு விபத்துல இருந்த அந்த ஃபியூல்ல இருந்து எடுத்து அதை கெமிக்கல்ல டெஸ்ட் பண்ணி அது அமோனியம் நைட்ரேட் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு சில டைம் வந்து சில நேரங்கள் வந்து எடுக்கணும். இப்போ வந்து அட் பிரசன்ட் இப்போ 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆயிருக்கு. இது வரைக்கும் வந்து இந்த ஆங்கிள்லாம் வந்து விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறதா தான் பாக்குறோம். பட் இன்னும் வந்து ஒரு தெளிவான ஒரு ஒரு இதுதான் வந்து இதுக்கு காரணம், இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்றது காவல்துறையா இருக்கட்டும் இல்ல என்ஐஏவா இருக்கட்டும் முதல் கட்ட தகவல் வந்து கண்டிப்பா அவங்க வந்து பப்ளிக் பிரஸ் மீட்ல வந்து நமக்கு சொல்லுவாங்க. மேபி ஒரு நல்ல கூட சொல்ல வாய்ப்பு இருக்கிறது தகவல் வரக்கூடிய. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது மற்ற கட்ட இதுல வந்து நம்ம அனாலிசிஸ்ல வந்து நம்ம போக முடியும். இது என்ன குரூப் பண்ணிருப்பாங்க, யார் இந்த குரூப் வந்து மோடஸ் ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து எதுவுமே நம்ம சடனா வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்து. நிச்சயமா திரு ஜெகநாத், இது வந்து கார் வெடிப்பா இல்லது சதி செயலா அப்படிங்கிற பல்வேறு கோணங்கள்ல விசாரணை தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த நிலையில இந்த விபத்து நடைபெற்ற இந்த வெடி விபத்து சம்பவம் நடைபெற்ற இந்த இடம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பகுதியா இருக்கு. டெல்லியில இந்த பகுதி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி, நீங்க டெல்லியில வசித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னீங்க, அதனால இந்த கேள்வியை உங்ககிட்ட முன்வைக்கிறேன். நான் டெல்லியில 20 வருஷமா இருக்கேன், நானு 20 இயர்ஸா இருக்கேன் நானு. இப்போ இந்த சம்பவம் நடந்த இடம் வந்து சாந்தி சௌக், அதாவது செங்கோட்டைக்கு அருகில் உள்ள ஒரு 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 குறுகிய ஏரியா. இந்த ஏரியா வந்து சாந்தி சௌக். அந்த வந்து இப்போ முக்கியமா வந்து சுற்றுலா பயணிகள் வெளி மாநிலத்திலிருந்து, குறிப்பா தென் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து அங்க செங்கோட்டை கிட்ட இருக்கிற சில கடைகள்ல வந்து பேக் வாங்குறதோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்குறதோ இல்ல அது வந்து ஓல்டு டெல்லி அங்க வந்து நிறைய ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவினிங் எப்பவுமே பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப பிஸியா இருக்கும். அந்த செங்கோட்டை ஏரியா பக்கம் எல்லாம் ஆபீஸ்ல இருந்து வரவங்க, அங்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போறவங்க, குறிப்பா மேக்சிமம் அங்க வேலைக்கு வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லியை விட்டு வெளியே இருக்கிற சில ஹரியானா போன்ற இடங்கள்ல இருந்து டெய்லி வந்து ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் மெட்ரோல வந்து வேலை பண்ணிட்டு ஈவினிங் வந்து அவங்க மெட்ரோல தான் வீட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அதிக நெருக்கமுள்ள ஜன நடமாட்டம் உள்ள ஒரு ரெட்போர்ட் வந்து இந்த ஏரியா. அது இல்லாம வந்து இந்த ஓம்னி பஸ்ஸஸும் வந்து அங்க அதிகமா வந்து ரெட்போர்ட் வந்து ஒரு முக்கியமான பார்க்கிங் ஏரியால வந்து அதிகமா ஓம்னி பஸ்ஸஸும் வந்து இருக்கும். டூரிஸ்ட் பஸ்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்க வந்து அங்க வந்து ஹால்ட் ஆயிட்டு அங்க சாப்பிடுறதுலாம் இருக்கட்டும், அது வந்து ரொம்ப பிஸியான ஒரு பிளேஸ் வந்து அந்த இடம். நான் சொன்ன மாதிரி வந்து அந்த பார்க்கிங் வந்து கார்னு சொன்ன பாத்தீங்கன்னா சிஎன்ஜிஸ் வந்து அதிகமா அங்க டெல்லியில பயன்படுத்துறாங்க. அது குறிப்பா ஓல்டு டெல்லின்ற ஒரு அந்த பழைய டெல்லியில வந்து பயன்படுத்துறாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அதிக நடமாட்டம் உள்ள ஒரு இடம். அதே மாதிரி ஒரு கல்ச்சுரலா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஓல்டு டெல்லி வந்து ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் உள்ள ஒரு இடமாகவும் இந்த செங்கோட்டைக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ரெண்டாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் செங்கோட்டை இருக்கு, எட்டாப்ல வந்து ஜமா மஸ்ஜித் இருக்கும், பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சில அனுமார் மந்திர்கள் கோயில்கள்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இடமும் கூட அந்த சாந்தினிச்சோம். இதுக்கு முன்னாடி வந்து அங்க நிறைய 2010 வந்து அங்க நிறைய பாம்பு பிளாஸ்ட் அந்த ஏரியால செங்கோட்டையில் நடந்திருக்கு, தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு செங்கோட்டையில. அது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இடமா தான் அந்த இடம் இருக்கு.